அடுத்ததாக தெற்கு சட்டமன்ற வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக இருந்து களம் கான்று நீங்கள் தோல்வியை பரிசாக கொடுத்தாலும் களத்தில் எப்பொழுதும் நிற்போம் என்று சொல்லி இங்கே வந்து நிற்கிற எங்கள் அன்பு தம்பி தினேஷ் அவர்கள். அன்பார்ந்த என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இணைய மாலை வணக்கத்தோடு நம்மளுடைய மாநில தொழிற்சங்க பேரவை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்திலே அனைத்து தமிழ் சொந்தங்களும் இதில் கலந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட நம்மளுடைய கொங்கு மண்டலை சார்ந்த அனைத்து தொகுதியிலிருந்தும் இங்கே வந்து உறவுகள் எல்லாருமே வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் ஒரு அன்பு கூர்ந்து நாங்கள் வரவேற்கின்றோம். திருப்பூருக்குள்ளார கிட்டத்தட்ட இந்த முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எனக்கு திருப்பூர் தெற்கு தொகுதியிலே நான் அன்பான தமிழ் சொந்தங்கள் 6956 வாக்குகளை கொடுத்த அந்த தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது நிச்சயமா நீங்க எங்களை எல்லாம் அதாவது 6956 பேர்த்தை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற உறவுகள் எங்களை கைவிட்டிருந்தாலும் அந்த உறவுகளை நாங்கள் கைவிடக்கூடாதுன்னு சொல்லி நானும் என் தங்கை அபிநயா எல்லாருமே இங்கே வந்து நாங்கள் நிற்கணும். ஏன்னா இங்கே அடி வாங்கினதும் அடிக்கப்பட்டதும் மற்றவங்களுக்கு இல்லை, மற்ற மொழி சார்ந்தவர்களுக்கு இல்லை, மற்ற ஒரு கட்சிக்காரங்களுக்கு இல்லை. நாங்கள் இதை கட்சியாவோ எந்த ஒரு உணர்வாகவும் இல்லாமல் தமிழ் சொந்தம் எங்கள் தமிழர்களை இங்கே தாக்கப்பட்டு இருக்கு. இதுக்கு எந்த சூழலும் நாங்கள் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தின் காலத்துக்காக. ஏன்னா இது காலமாகவே வந்து நம்ம இந்த வடக்கர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. வடக்கர்களுடைய ஏன்னா இப்போ நாங்கள் தேர்தல் முறையில் நாங்கள் தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போது பிரச்சாரம் போகிற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு வீடுக்கும் போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ணும்போது கேட்டு நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டியதாக இருக்குது. நீங்கள் வந்து தமிழரா வடக்கரா அப்படின்னு சொல்லி இது மிகப்பெரிய பிரச்சனையை நாங்கள் பார்த்தோம். அந்த பிரச்சார டைமில் போய் எங்கெங்கெல்லாம் நம்ம பிரச்சனை பண்ணுறோமோ கேட்குறோம். நீங்கள் வடக்கரா, ஏன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட பார்க்குற எல்லாருமே ஒரே மாதிரி தெரிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிறீங்க இல்லைங்களா அரை நிர்வாணத்தோடு நிற்கிறான் அப்படின்னு. அப்படி நிற்கிறவனை பார்த்தா மட்டும்தான் தெரியுது அவன் வடக்கன்னு. ஏன்னா அந்த மாதிரியான கால சூழல் திருப்பூருக்குள்ளார கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான இந்திக்காரர்களுடைய வருகை, வடக்கர்களுடைய வருகை அதிகமாயிருச்சு. இன்னைக்கு நம்மளுடைய உரிமைகள் பறி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி பெருந்துறையில் இங்கே வந்திருக்காரு. அங்கே எங்களுடைய பெருந்துறை தொகுதியுடைய வேட்பாளர் அண்ணன் லோகநாதன் அவர்கள் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தடி, ஒரு தண்ணி அடிக்கிற பைப்பில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு குடத்துக்காக ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் பண்ணி அவர் அடித்து அது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு பிரச்சனையை அங்கே பெருந்துறையில் உருவாக்குனாங்க. அதற்கும் கிட்டத்தட்ட நாங்கள் சாலை மறியல் பண்ணோம். திருப்பூர்லேருந்து எல்லா ஊர் பக்கத்துலேருந்து வந்து மக்கள் எல்லாம் நின்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை உருவாக்கணும். அதே போல் எஸ்கேஎம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்கேஎம் நம்மளுடைய முட்டையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. முட்டையுடைய பதப்படுத்தி அந்த முட்டையை பவுடர் ஆக்கக்கூடிய அந்த நிறுவனத்தில் வடக்கர்கள் உள்ள போய் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனத்தை அடித்து உடைச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க. இந்த மாதிரி திருப்பூருக்குள்ளார பல இடத்துல இருக்குது. திருப்பூர் மட்டும் இல்லை, நம்ம கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டில் பல இடத்துல இருக்குது. காரணம் அவர்களுடைய வருகை இன்னைக்கு அதிகமாயிருச்சு. இன்னைக்கு நம்மளுடைய 8.5 கோடி மக்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கோடி பேருக்கு மேலே அவனே இருக்கிறான். இன்னைக்கு உள்ள இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் தமிழர்களை தாண்டி எடுத்தோம் அப்படின்னா அவங்களே குறைஞ்ச ஒரு 2 கோடி பேர் இருப்பான். ஏன்னா அவங்க இல்லாத தொழில் இன்னைக்கு எதுலையுமே இல்லை. ஒரு சாதாரண ஒரு சின்ன டீ கடை, செருப்பு கடையில் ஆரம்பிச்சு, ஹோட்டலில் ஆரம்பிச்சு, துணிக்கடை, நகைக்கடை, எல்லா கடையிலும் எல்லா தொழில் நிறுவனத்திலும் இன்னைக்கு நம்ம திருப்பூரில் இருக்கக்கூடிய எல்லா பின்னலாடை தொழிலாளர்களும் இதுலையும் இருக்கிறான். இன்னைக்கு காரணம் என்ன? நம்ம எல்லாரும் அப்படியே அண்ணன் ஒருத்தர் சொல்லிட்டு போனார் இல்லைங்களா, குமார் அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் வந்து இந்த இடத்துல ஒரு சம்பளம் குறைவாக கொடுத்தா போதும், நமக்கு வருவாய் அதிகமாக இருக்கும், நமக்கு வந்து இந்த இடத்துல கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட்களை வச்சுக்கணும்னு சொல்லி அதிகமான வடக்கர்களை உள்ள எடுத்தது நம்மளுடைய தவறு. தமிழர்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பை நம்ம அதிகமாக நிறுத்திட்டோம். இந்த வேலை வாய்ப்பை நிறுத்துறதுக்கு காரணம் தான் அவங்கள நம்ம அதிகமாக உள்ள எடுத்ததுக்கான காரணம். அப்போ நம்ம வந்து அவர்களை குறைத்து நம்ம ஆளுகளை வச்சிருந்தா அவங்க இன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க இவ்வளோ பேருமே. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு ஒரு நம்பிக்கை ஆயிடுச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஃபோனில் ஒரு செய்திகளை பார்த்துருப்போம், குறுச்செய்திகளை. ஒருத்தன் சொல்லுவான், நான் வந்து 250 ரூபாய்க்கு இருக்கிறேன், என் பெரியப்பா பின்னாடி வராரு 150 ரூபாய்க்கு வராரு அப்படின்னு சொல்லுவான். 100 ரூபாய்க்கு வராரு அப்படிங்கிறான். இன்னைக்கு அப்படியெல்லாம் கொடுத்து இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டாங்க, 50-100 ரூபாய்க்கு ஆரம்பிச்சு இன்னைக்கு அவன் எப்படி வந்து வேலைக்கு சம்பளத்துக்கு இருக்கிறான். நம்மளுடைய சம்பளம் 800 ரூபா 1000 ரூபா கொடுத்தாதான் வேலைக்கு செய்வோங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டான். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட சங்கம் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க பல இடத்துல. இன்னைக்கு இந்திக்காரர்களுடைய சங்கம் அதிகமாயிருச்சு. ஒன்றும் வேண்டாம், இந்த பிச்சம்பாளையத்துக்குடைய பின்னாடி ஒரு பகுதியில் வந்தீங்கன்னா அவன் ஒரு அலுவலகம் போட்டு வச்சிருக்கிறான், கன்சல்டிங் வேலை வாய்ப்புக்கான கன்சல்டிங் போட்டு வச்சிருக்கிறான். ஏன்னா இன்னைக்கு ஹிந்திக்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல கன்சல்டிங் வச்சு எல்லா தொழிலையும் முதல்ல எப்படி ஒரு வீடு கட்டுறதுக்கும்
ஒரு கட்டட தொழிலாளி தான் வந்தவன், இன்னைக்கு எல்லா தொழிலுக்கும் போயிட்டான். இன்னைக்கு எல்லா இதுக்கும் அவங்களுக்கான தேவைகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். இது நாளடைவில் வந்தது. அவன் வந்தான், வேலை செய்ய ஆரம்பிச்சான், இங்கே இருந்தான். இன்னைக்கு நமக்கான எல்லா உரிமைகளையும் நமக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளையும் வாங்க ஆரம்பிச்சுட்டான். கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு ரேஷன் கார்டு வச்சிருக்கிறோம், அவனும் ரேஷன் கார்டு வச்சிருக்கிறான், அரிசிக்கு பருப்புக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஆளும் கட்சி இருக்கக்கூடிய பாஜக நீங்க இந்தியா முழுவதும் ஒரே ரேஷன், ஒரே கார்டு, ஒரே தேர்தல் அப்படிங்கிற கொண்டு வந்து எல்லா பக்கமே ரேஷன் கார்டுகளை கொடுத்து அரிசி பருப்பு எல்லாம் நம்ம எப்படிலாம் வாங்குறோமோ அதுக்கான விஷயத்தை கொடுத்துட்டான். இன்னைக்கு எல்லாமே அவனுக்கு சரிசமமா போயிட்டு இருக்கு. நாளைக்கு இதே போல வாக்குறுதிகளையும் நம்ம வாக்குரிமையும் கொடுத்துட்டால் நம்மளுடைய எல்லாமே பறி போயிடும், நம்மளுடைய வாழ்வாதாரம் பறி போயிடும். இதெல்லாம் தாண்டி முதல்ல வந்து இங்க இருந்தக்கூடிய அந்த வழக்கறிஞர்கள் எப்படின்னா ஒரு சின்ன தப்பு செய்யறதுக்கு ஒரு பயந்து இருப்பான். ஒரு 3 வயதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தான். வந்தால் இங்கே வந்து நம்ம ஏதாவது தப்பு செஞ்சா இவங்களை ஏதாவது மிரட்டிடுவாங்களோ அடிச்சிருவாங்களோ, ஏன்னா ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டு இருந்தது. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அவங்களுக்கு பயம் போயிருச்சு. காரணம் இன்னைக்கு இங்கே நம்ம ஊரில் மது, போதை, கஞ்சா இது அளவுக்கு மீறின அளவுக்கு இங்கே நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. இதனாலேயே இன்னைக்கு தவறு, ஏகப்பட்ட இடத்துல தவறு. இன்னைக்கு ஒரு 2.5 வயசு 3 வயசு குழந்தையில ஆரம்பிச்சு பெரியவங்க 60 வயசு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கிறது. காரணம் இன்னைக்கு இருக்க தமிழர்களை தாண்டி வடக்கர்களுடைய ஆதிக்கம், வடக்கர்களுடைய இந்த ரொம்ப மிகுந்த அழிவு. ஏன்னா இன்னைக்கு இது நம்ம சொல்ல போன இருக்கக்கூடிய காவல்துறைக்கு ஒன்றே சொல்றோம். ஒரு சமீபம் 1 வருஷத்துக்கு முன்னாடி காவல்துறை மேலேயே கை வச்சான், எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? இந்த அளவுக்கு போய்கொண்டிருக்க இந்த காலத்தில் தயவு செய்து காவல்துறையும் சரி பொதுமக்களும் எல்லாருமே இதுக்கு ஒரு விதியை வச்சு அவருடைய வருகையை நம்ம குறைக்கணும். தயவு செய்து மக்கள் இதுக்கு தான் நம்ம சொல்றது, ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்றது, நாம் தமிழர் கட்சி கையில் ஒரு முறையாவது அதிகாரத்தை கொடுங்க. ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்து பிரச்சனை வரும்போது நம்ம இந்த இடத்துல என்ன இப்படி போராடிட்டு இருக்கிறோம். நம்ம என்னைக்குமே வந்து போராட்டமும் இந்த ஆர்ப்பாட்டமும் இந்த ஒரு ரத்த வலி வேதனைகளோடய நம்ம காலத்தை கழிச்சு போயிட்டு இருக்க கூடாது அப்படிங்கிறதான் இந்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையும் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தனிச்சு நின்று எல்லா படித்த இளைஞர்களெல்லாம் நிறுத்தி இங்கே நாங்கள் நிற்க வச்சோம். ஆனால் மக்கள் திருப்பி எங்களுக்கு தோல்வியும், அந்த பிரச்சனை வரும்போது மட்டும்தான் எங்கள் ஞாபகம் வருது. ஆனால் திருப்பி எங்களுக்கான தோல்விகளை கொடுத்தீங்க. தயவு செய்து வரும் காலகட்டத்தை மாற்றுங்க. இதுக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த இந்திரா நகர்ல இருந்து இந்த வடக்கரைகளை கைது செய்கிற வரைக்கும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சி என்னைக்கும் ஓயாது. இந்த இடத்துல நாங்கள் உறுதியாக அளிச்சுக்கிறோம். நிச்சயமாக இந்த போராட்டம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 19 லட்சம் எங்களுக்கு வாக்களிச்ச 19 லட்சம் தமிழ் சொந்தங்கள் தமிழர்கள் இருக்கிறோம். எந்த நேரத்திலும் யாரையும் நாங்கள் கைவிட மாட்டோம். இங்க இருக்கக்கூடிய எங்களுக்கு வாக்களிக்காதவர்களும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய வாக்களிச்சு குறைச்சக்கூடிய தாவேக்காகவும் சரி, திமுக அதிமுக எங்களை எதிர்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்காகவும் என்றும் குரல் கொடுத்து போராடக்கூடிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. யாரும் கவலைப்பட வேண்டாமா. உங்களுக்காக இந்த தம்பிங்க இருக்கிறோம், மகன்கள் இருக்கிறோம், அண்ணன் இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாங்கள் உறுதி அளிச்சுக்கிறோம். நிச்சயமா அவருக்கு ஒரு நியாயம் கிடைக்கும். இந்த வழக்கர்கள் விரைவில் அகற்றப்படுவார்கள். இதுக்கான காலம் ரொம்ப தூரம் இல்லை. அடுத்த ஒரு 5 வருஷத்துல 2030 எங்க ஆட்சி வரும்போது நிச்சயமா இதுக்கான மாற்றம் பெருசா அமையும். நன்றி, வணக்கம். பெருந்துறை சட்டமன்ற வேட்பாளராக நின்று மக்களுக்காக சேவை செய்யக்கூடியவனை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிய எங்கள் அன்பு வேட்பாளர் லோகநாதன் அவர்கள். ஆமா, எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு வயதுல மூத்தவங்க, எங்க அம்மா மாதிரி இருக்கிறவங்க, எங்க அக்கா தங்கச்சி, இவங்களையெல்லாம் இந்த நடு ரோட்ல நிக்க வச்சு இந்த புலிக்கொடியை ஏந்தி வச்சு எங்க உரிமைகளை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் யாரை கண்டிச்சு? என் அன்பு மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் யாரை கண்டிச்சு? யாருக்கு இந்த கண்டன உரை? யாருக்கு நம்ம முறையிடுறோம்? அம்மா, நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து அதிகாரத்தை கொடுத்தீங்கல்ல, அவங்கிட்ட நம்ம சொல்றோமா? அவங்கிட்ட நம்ம சொல்றோம். அதான் செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்றாரு, ஒவ்வொரு தப்பு செஞ்சவனுக்கும் பச்சை மட்டை இருக்குங்கிறாரு. இதே எங்க அதிகாரம் இப்ப சென்னையில் இருந்ததுன்னா இந்த பச்சை மட்டை சொல்லிட்டு இருக்காதா? தயவு செய்து சொல்லுங்க. இத்தனை பேர்த்த இங்க நடு ரோட்ல நிக்க வச்சு பாக்குறதுக்கு எங்க மனசு எவ்வளவு துடிக்குது. இங்க வந்தாதான் தெரியுது ஜெகதீஷ் யாரு, அவருக்கு என்ன நற்பெயர் இருக்குது.
அப்படிங்கிற ஒவ்வொரு அந்த இந்திரா நகர் பொதுமக்கள் பேசும்பொழுதுதான் தெரியுது. அவர் தாறுமாற தண்ணீர் போட்டு திரிஞ்ச ஆள் அல்ல. ஒரு தமிழ்நாட்டில் இந்த மக்களுக்கெல்லாம் உதவிய ஒரு தமிழ் மகன். அந்த தமிழ் மகனுக்காக இங்க எல்லாம் நாம் தமிழரா ஒன்று கூடி அவருக்கான இந்த பிரச்சனையை நம் வீட்டு பிரச்சனையா எடுத்து இதை பண்ணியிருக்கிறோம். நம்ம எல்லாருமே பார்த்து பார்த்து வேடிக்கை பார்த்து கடந்து போய் நிலத்தை இழந்தோம். நிலத்தை இழந்ததால பலத்தை இழந்தோம். இப்ப நம்ம உரிமை இழந்து நிக்கிறோம். நம்ம ஊர்ல வந்து ஒருத்தன் ரோட்ல நின்று பேசிட்டு இருக்கிறவன் சத்தம் போட்டு பேசாத போறான்னு சொன்னா 50 பேர்த்து கூட்டிட்டு வந்து அருவாள் எடுத்து வெட்டுவா அப்படின்னா அவனுக்கு உண்டான தைரியத்தை யார் கொடுத்தது? இதை தயவு செய்து நண்ப மக்கள் சிந்திக்கணும். அப்ப இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது? நம்ம காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டோம், இந்த அதிகாரம் வந்து கேட்டுதா? திரை கவர்ச்சியில ஓட்டு போட்டோம், இந்த அதிகாரம் வந்து முன்னாடி நிக்குதா? என்னதான் பதவி எடுத்துக்கிட்டோம், இந்த சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கணும்ல என்ன பிரச்சனை? சம்பந்தப்பட்ட ஆளுகளை கைது செய்யுங்க, உடனடியாக நடவடிக்கை எடுங்க. ஏன்னா எல்லாம் ரெக்கார்டா இருக்குது. தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்கு. யார் அடிச்சான், யார் வெட்டினான், எல்லாம் ரெக்கார்டா இருக்குது. இவ்வளவு நடந்தும் நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னா இது நம்ம மண்ணா? தயவு செய்து சிந்திங்க. நம்ம யாருக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறோம்? இந்த அதிகாரம் மிக மிக வலிமையானது. அதுதான் நாங்க 15 வருஷமா போராடுறோம். இந்த அதிகாரத்தை கொடுங்க. உங்களுக்கான பாதுகாப்பை, உங்க குழந்தைகளுக்கு உண்டான பாதுகாப்பை, எங்க தங்கைகளுக்கு உண்டான பாதுகாப்பை நாங்க தருவோம் சொல்லிட்டு நீங்க செவிசாய்க்கல. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நாங்களும் உங்களோட சேர்ந்து வாழ்ந்து ஆகணும். நாளைக்கு ஜெகதீஷ் எங்க அண்ணன், நாளைக்கு என் தம்பிக்கு நடக்கலாம், தங்கச்சி நடக்கலாம். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்குது. இதை இப்ப வந்திருக்கக்கூடிய தாவேக அரசு முழுமையாக பார்த்து இதற்குண்டான தீர்வை கொடுக்கணும். சும்மா பார்த்தோம், காலத்தை கடத்தி விட்டோம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. முழுமையான தீர்வை கொடுக்கணும். இதற்கு சம்பந்தப்பட்டவங்களை பிடிச்சு சட்டத்தின் முன் நிறுத்தி அதற்குண்டான தண்டனையை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.